வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், விடுபட்டவர்களாக இருக்கட்டும், இந்த முறை அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு தரப்பினருக்கு இந்த மாதம் ரூபாய் 1000 ரூபாங்கிறது கிடைக்காது. ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணாலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலை இப்போ தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தளர்வுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதையும் மீறி இந்த ஒரு சில தளர்வுகள் கொடுத்திருந்தாலும் இந்த ரெண்டு தரப்பினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காது அப்படிங்கக்கூடிய தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இல்லை யார் யாருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாருக்கு மெயினாக இது கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு யார் யாருக்கு கிடைக்காது, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகையானது மாதம் 1000 ரூபா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூலை 15 முதல் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் ஜூலை 15 முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டாலும் 2 குறிப்பிட்ட பிரிவினருக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படாது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த புதிய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஜூலை 15 வழங்க போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்க்க போனோம்னா இந்த 2 தரப்பினர்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபாங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. தற்போது தமிழ்நாட்டில் சுமார் 1,25,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் மேலும் 10 முதல் 15 லட்சம் பயனாளிகளை சேர்க்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் பயனாளிகளின் எண்ணிக்கை சுமார் 1.45 கோடியாக உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஜூலை முதல் வாரத்தில் இதற்கான முகாம்கள் விண்ணப்ப பணிகள் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது. இதற்கான நிதி ஒதுக்கீடு பெற்றவுடன் விண்ணப்பங்கள் வெளியிடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜூன் முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப பணிகள் பார்த்தீங்கன்னா தொடங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்க்க போகணும்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் மூலம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விவாகரத்து பெற்ற பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அவர்களின் தனி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், விடுபட்டவர்களாக இருக்கட்டும், புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களாக இருக்கட்டும், ஸோ அப்ளை பண்ண முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா பரிசீலனை செய்யப்பட்டு அவங்க தகுதியானவங்களாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகையானது மாதம் 1000 ரூபா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் மைனாக பார்க்க போனால் அந்த 2 தரப்பினர்களுக்கு யாருக்கு கிடைக்காது, ஸோ மைனாக இந்த முறை அப்ளை பண்ணும்போது யாருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே இந்த பணம் கிடைக்கும். 2வது பெண்ணுக்கு பணம் தரப்பட மாட்டாது. இதற்காக 2வது பெண் தனியாக ரேஷன் கார்டு வாங்கினாலும் பணம் கிடைக்காது. ஏனெனில் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தரக்கூடாது என்று முடிவெடுக்கப்படும். கள ஆய்வில் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டுகள் இருந்தால் அது 2வது ரேஷன் கார்டு நீக்கப்படும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போனால் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை என்னது கிடைக்கும். ஸோ இன்னொரு பெண் பார்த்தீங்கன்னா தனியாக ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு அவங்க தனியாக அட்ரஸ் மாற்றிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரே வீட்டில் வசிச்சுக்கிட்டு வராங்க, ஸோ அந்த மாதிரி சோதனையின் போதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா நீக்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துருக்குது. ஸோ இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1000 ரூபாங்கிறது கிடைக்காது. அப்புறம் 2வது யாருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அரசு பென்ஷன் பெறுபவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்காது. அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும். அவர்களுக்கு பணம் வழங்கப்படும். புதியதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஸோ அரசு பென்ஷன் பெறுறாங்க, அரசு வேலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கம் ஜூலை 15 முதல் தொடங்கப்பட உள்ள நிலையில் தகுதியான பயனாளிகள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். அரசு விதித்துள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு இந்த தொகை கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ என்னதான் ஒரு சில தளர்வுகள் கொண்டு வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த 2 தரப்பினர்களுக்கு மெயினாக இந்த முறையும் மகளிர் உரிமை தொகையானது மாதம் 1000 ரூபா கிடைக்காது அப்படிங்கக்கூடிய தகவலை இப்போ தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த மாதம் ஜூலை 15 பார்த்தீங்கன்னா இந்த புதிய விண்ணப்பத்துக்கான விண்ணப்ப பணிகள் பார்த்தீங்கன்னா தொடங்க ஆரம்பிச்சிடும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் யார் தகுதி அடிப்படையில் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாங்கிறது வங்கி அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவலை இது மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக வேற ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்தினா அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை
வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது போல வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.